எரிசக்தி நெருக்கடி மற்றும் உள்நாட்டு தேவைகளை கருத்தில் கொண்டு எதிர்வரும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை நிலையான ஆற்றல் அதிகார சபையின் தலைவர் DMW பண்டார இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் உலகளாவிய விநியோக சங்கிலியில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளுக்கு எரிபொருட்களை பெறுவதில் பெரும் சவால்களை உருவாக்கியுள்ளது. எனவே கடந்த காலங்களில் மின்சாரத்தை சேமிக்க பொதுமக்கள் வழங்கிய ஒத்துழைப்பு போன்றே இந்த புத்தாண்டு காலத்திலும் பொறுப்புணர்வுடன் செயல்படவும் எரிபொருள் விநியோகம் தடையின்றி முன்னெடுக்கப்படும் எனவும் போதியளவு கையிருப்பு உள்ளதாகவும் இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா விளக்கம் அளித்துள்ளார். விசேட ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 92 மற்றும் 95 ரக பெட்ரோல் வகைகளுக்கு ஜூன் மாதம் இறுதி வரை தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் உறுதிப்படுத்தப்பட்ட இறக்குமதி கப்பல்களின் அடிப்படையில் மே மாதம் இறுதி வரை போதுமான டீசல் கையிருப்பில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை ஏற்றிய 12 கப்பல்கள் ஏப்ரல் மாதத்திற்குள் இலங்கையை வந்தடைய அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன. 30,000 மெட்ரிக் டன் உலை எண்ணெய் ஏற்றிய கப்பல் ஒன்று எதிர்வரும் 13ஆம் தேதி நாட்டை வந்தடைய உள்ளது. மாலைதீவு ஜனாதிபதி முகமது முய்சு அடுத்த மாதம் இலங்கை உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். இது தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல்கள் கடற்றொழில், நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் இலங்கைக்கான மாலைதீவு உயர்ஸ்தானிகர் ஆகியோருக்கிடையில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றன. இந்த சந்திப்பின் போது கடற்றொழில் துறையில் புதிய முதலீடுகள் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக ஆராயப்பட்டதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. வவுனியாவில் வீட்டு வாடகை முரண்பாட்டினால் முதியவர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த 72 வயதான முதியவர் தனது வீட்டு மலசல கூடத்திற்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் போலீசார் ஒப்படைத்த நிலையில் அங்கு மேற்கொள்ளப்பட்ட உடற்கூற்று பரிசோதனையில் முதியவர் படுகொலை செய்யப்பட்டமை கண்டறியப்பட்டது. அதனை அடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் முதியவருக்கு பிறிதொருவருக்கும் இடையில் வாடகை பணம் தொடர்பிலான பிரச்சினை இருந்ததாகவும் அதனாலேயே முதியவர் படுகொலை செய்யப்பட்டதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொழும்பு பகுதியில் உள்ள பல விற்பனை நிலையங்களில் நடத்தப்பட்ட சோதனையின் போது 2 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பெறுமதியுடைய வெளிநாட்டு மதுபான தொகுதியை மதுவரி திணைக்களம் கைப்பற்றியுள்ளது. கொழும்பு பிரதேசத்தில் உள்ள பல விற்பனை நிலையங்களை குறிவைத்து மதுவரி விசேட சோதனை பிரிவால் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக மதுவரி ஆணையாளர் நாயகம் MB பிரேமரத்ன தெரிவித்தார். இந்த சோதனையில் 4 குழுக்களின் கீழ் சுமார் 30 அதிகாரிகள் பங்கேற்றதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மட்டக்குழியில் பேருந்து ஒன்றில் மோதி இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்தார். மட்டக்குழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹெந்தல தொட்டுபொல வீதியில் நேற்று நண்பகல் பேருந்திலிருந்து இறங்கி வீதியை கடக்க முயன்ற பாடசாலை மாணவி ஒருவர் அதே பேருந்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார். விபத்தில் படுகாயமடைந்த மாணவி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த மாணவி மட்டக்குழி பிரதேசத்தைச் சேர்ந்த 10 வயதுடையவர் ஆவார். சம்பவத்துடன் தொடர்புடைய பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மட்டக்குழி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கோமாகம பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றில் தனியார் பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவினர் நடத்திய விருந்து உபசாரத்தின் போது ஏற்பட்ட மோதலில் மாணவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாக்குதலால் ஏற்பட்ட உயிருக்கு ஆபத்தான காயங்கள் எதுவும் உடலில் இல்லை என்று அறிக்கையில் கூறப்பட்டதை அடுத்து மேலதிக விசாரணைக்காக உடல் பிரேத பரிசோதனைக்காக அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தை தொடர்ந்து அந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் குழு ஒன்று சம்பந்தப்பட்ட விழா மண்டபத்திற்கு வந்து விருந்து நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருந்தின் போது ஏற்பட்ட வாக்குவாதம் 2 மாணவ குழுக்களுக்கு இடையே மோதலாக மாறியதில் ஒரு மாணவர் அங்கேயே உயிரிழந்தார். மோதலின் போது நடந்த தாக்குதலே மரணத்திற்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிவித்த போதிலும் அந்த மரணம் தாக்குதலால் தான் ஏற்பட்டது என்பதை மேலதிக விசாரணைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவ இடத்தில் இருந்த CCTV கேமராக்களை ஆய்வு செய்த போதும் கைது செய்யப்பட்ட மாணவர்களிடம் விசாரணை நடத்திய போதும் வேறு பல உண்மைகள் தெரிய வந்ததாக காவல்துறை கூறியது. அதன்படி விருந்தின் போது அந்த இடத்தில் இருந்த பல மாணவிகள் கழிவறைக்கு சென்றிருந்தனர். அவர்களை தொடர்ந்து மற்றொரு மாணவியும் சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த மாணவிகள் வந்து சேர தாமதமானதால் வேறு பல மாணவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்றிருந்தனர். அப்போதுதான் மோதல் வெடித்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் 15
16 மற்றும் 17ஆம் திகதிகளில் நாட்டின் அனைத்து அரசாங்க அலுவலகங்களும் வழமை போன்று திறந்திருக்கும் என்று பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த தினங்களில் அரச ஊழியர்கள் இணைய வழியில் பணியாற்றுவதற்கு முன்னதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது. பொதுமக்களுக்கான சேவைகளை எவ்வித தடையுமின்றி வினைத்திறனான முறையில் வழங்குவதை உறுதிப்படுத்தும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்வரும் மாதங்களில் இலங்கையில் உணவுப் பொருட்களின் விலைகளும் கணிசமாக உயரக்கூடும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக உரங்களின் விலை அதிகரித்துள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த காலங்களில் 5% இருந்த இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வீதம் தற்போது 4% குறைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள அதிக உஷ்ணம் காரணமாக சில குளங்களில் நீர் வற்றிய நிலையில் காணப்படுவதனை அவதானிக்க முடிகிறது. திருகோணமலை தம்பலகாமம் பகுதியின் சேனாவள்ளி குளத்தில் இவ்வாறான நீர்மட்டம் குறைந்து வரும் தரையாக ஒரு பகுதி காட்சியளிப்பதனையும் காண முடிகிறது. வறண்ட பிரதேசமாக உள்ள போதும் விவசாய நெற்செய்கைக்காக விவசாயிகள் குளத்து நீரையே நம்பி இருக்கின்றனர். தற்போது அடுத்த போக செய்கைக்காக தயாராகி வருகின்றனர். அதிக வெப்பநிலையால் வறட்சி நிலை உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கின் தற்காலிக போர் நிறுத்தத்தையும் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே மீண்டும் பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கான வாய்ப்புகளையும் இலங்கை அரசாங்கம் வரவேற்றுள்ளது. இந்த முன்னேற்றமானது பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை தணிக்கவும் பொதுமக்களின் மனிதாபிமான துயரங்களை குறைக்கவும் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான நடவடிக்கையாகும் என இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிராந்தியத்தில் நிரந்தரமான மற்றும் நிலையான தீர்வை காண்பதற்கான முயற்சிகளை முன்னெடுக்குமாறு அனைத்து தரப்பினரையும் இலங்கை கேட்டுக்கொண்டுள்ளது. அதே சமயம் பிராந்திய நாடுகளின் அனைத்து சமூகங்களினதும் நீண்டகால ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உள்ளடக்கிய அமைதி பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தை இலங்கை வலியுறுத்தியுள்ளது. சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் பயணிகளின் போக்குவரத்து வசதிகளை இலகுபடுத்தும் நோக்கில் புறக்கோட்டையிலிருந்து கண்டி மற்றும் காலி ஆகிய நகரங்களுக்கு அதிவேக வீதி ஊடாக விசேட பேருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதனை போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் பயண நெரிசலை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கரணியனாறு புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்ட விசேட அதிரடிப்படை வீரர் ஒருவர் உட்பட 4 சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கரடியனாறு காவல்துறை பிரிவிலுள்ள பெரிய புல்லுமலை பிரதேசத்தில் நேற்று கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றினை அடுத்து பெரிய புல்லுமலை பிரதேசத்தில் காவல்துறையினர் சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து பூஜை பொருட்கள், புதையல் தோண்டும் உபகரணங்கள் மற்றும் 6 கையடக்க தொலைபேசிகளை மீட்டுள்ளதாக கரடியனாறு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புத்தாண்டு காலப்பகுதியில் போக்குவரத்து வீதிகளை மீறும் சாரதிகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். குறித்த விடயத்தை போக்குவரத்து முகாமைத்துவம் மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் WPA சேனாதிரா தெரிவித்துள்ளார். போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பான காணொளி ஆதாரங்களை பொதுமக்கள் சமர்ப்பிப்பதற்காக 0704755600 என்ற விசேட வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தான் அவதானிக்கும் போக்குவரத்து விதிமீறல்களை காணொலியாக பதிவு செய்து இந்த இலக்கத்திற்கு அனுப்பி வைக்க முடியும். வீதி விபத்துகளை குறைப்பதற்கும் பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்துவதற்குமான ஒத்துழைப்பை வழங்குமாறும் பொதுமக்களிடம் கோரப்பட்டுள்ளது. தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.